சும்மா வெறும் கணப்பு தான் இருக்க கொஞ்சம் இருக்க. நானே மூச்சு தண்ணி இவங்க பேச பேச நான் தண்ணி குடிச்சிக்கிருந்தாங்க. அங்கே 2 பாட்டில் காலியாச்சு. என்ன பூரா ஒரே சவுண்டு பார்ட்டியாக இருக்கீங்க. அவர் நாசர்னேன் பேச மாட்டேன்ட்டு அவர் பெரிய பெரிய பட்டிமன்றமாக எழுதி போயிட்டார். இந்தம்மா என் தங்கச்சி பர்வீன் சுல்தான் அப்பா அடமனை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி. என்ன பேச்சு, என்ன ஆற்றல், என்ன அறிவு. எல்லாருக்கும் மூல வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மேடையில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான் அருமை அண்ணன் அறநிலைத்துறையுடைய அமைச்சர், என்னுடைய 6 உயிர், என் உயிரின் உயிர், என் அன்பு அண்ணன் தமிழக முதலமைச்சரின் செல்ல பிள்ளை. அவருக்காக எந்த நேரத்துலையும் எந்த தூங்குறாரா இல்லையா, நான் கூட ஃபோனில் கேட்டேன், தூங்குறியா இல்லையானே நீ, ஏனே எங்கே போனாலும் எல்லா மீட்டிங்லையும் நிற்கிறிய, என்ன நடக்குது, படுக்கிற எல்லாம் தூங்கிக்கிட்டே நடக்கிறியா இப்படிலாம் கேட்டேன் அவர்கிட்ட. அவ்வளோ அருமையான கடுமையான உழைப்பாளி அண்ணன் சேகர் பாபு அண்ணனுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னுடைய நடிகர் சங்க தலைவர் என் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் நாசர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு அவர் இல்லை நடிகர் சங்கத்தை நாங்கள் படுற பாடு பெரிய பாடாக இருக்கோம். இன்னைக்கு அந்தளவுக்கு அவர் எங்களுக்கு அவ்வளோ ஒரு நடிகர் சங்கத்தை ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கார். ஒரு இங்கே இருக்க கழகத்துடைய வீரர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பவானுக்கும் என்னுடைய அன்பு தங்கை உயிர் தப்பி வந்த மேயர் பிரியா, என்ன ஒரு தீர்க்காய்ச்சா எந்த மரணமும் அவங்ககிட்ட வராது. அந்த செய்தியை பார்த்து நான் கையாலாம் ஆடி போயிட்டேன். கடைசியில் ஒன்றும் இல்லை, வண்டிக்கு தான் சேரம்னா, வண்டி தான் சேரமாகும், நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நாள். 234 தொகுதியிலே முதல் தொகுதியான என்னுடைய தலைவன் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவருடைய தொகுதியில் இன்னைக்கு நான் பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவருடைய தொகுதி ஒரு மிகப்பெரிய தொகுதி. ஆனால் இங்கே இருக்க அத்தனை, அதாவது உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தொகுதியில் பேசுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருக்கு 73வது பிறந்தநாள். அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அப்படியே பிரட்டி போட்டோம்னா நல்லா இருக்கும்ல. பாருங்க, 37வது பிறந்தநாள்னு வச்சுக்கணுமே. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் பூரா அப்படித்தான். என்னுடைய சகோதரி பர்வீன் சுல்தான் சொன்ன மாதிரி, இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு